ஹாய் காய்ஸ், இது சேப்பக்கிழங்கு வீடியோ போட்டிருந்தாலும் அதோட கண்டினியூஷன். இன்னும் சேப்பக்கிழங்கு தொக்கு கொதிச்சுட்ருக்கு. சேப்பக்கிழங்கு வறுத்து எடுத்து வச்சுட்டேன். சரி, சாம்பார் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் மிளகு ரெண்டு போட்டு கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயம் போட்டாச்சு. அது நல்லா கொஞ்சம் வறுபடணும்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் லைட்டாக வறுப்படுத்திட்டுருக்கேன். அது கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அது பாட்டு இதுவாகிட்டுருக்கு. சைட்லேயே சேப்பக்கிழங்கும் அது சைட் பை ரெடி ஆகிட்டுருக்கு. அப்படியே சாம்பாரை ரெடி பண்ணுவோம். பருப்பு இன்னும் வேக வைக்கல. சரி, இதை தாளித்து விட்டுட்டு சைடில் அதை தொக்கு ரெடியானதுக்கப்புறம் பருப்பு வேக போட்டலான்னு இருக்கேன். ஆல்ரெடி பாப்பா கொஞ்சம் பருப்பு வேக வச்சுருந்தேன். அந்த கொஞ்சம் பருப்பு இருக்குது, தனியாக எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வறுபட்ட உடனே தக்காளி, ஒரு தக்காளியோ இல்லை பாதி தக்காளியோ, ஏன்னா புளி வேற ஊற்ற போகிறோம்ல நம்ம, அதனால் ஒரு தக்காளி போட்டால் போதும். மீடியம் சைஸ் சின்ன தக்காளி போட்டால் போதும். இது வதங்கும் போதே லைட்டாக உப்பு போட்டுருங்க. நான் இன்றைக்கி வைக்க போகிற சாம்பார் வந்து கத்திரிக்காய் முருங்காய் போட்டு சாம்பார். நான் வைக்கிற ரெசிபிஸ் எல்லாமே எங்கள் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தது தான். அதுதான் நான் அந்த மாதிரி தான் இப்போ வைக்கிறேன். தக்காளி பாதி வேக்காட்டில் இருக்கும்போது நான் சின்ன ஒரு கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சின்ன கேரட் சேர்த்த உடனே கொஞ்சம் நல்லா அது கொஞ்சம் இதுவாகட்டும், நல்லா பச்சை வாசனை போகட்டும். அது போக்குறதுக்குள்ளே கொஞ்சம் மஞ்சள்தூள் எடுத்துக்கோங்க. நம்ம விதமான பருப்பில் மஞ்சள்தூள் போடுவேன். நான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் மஞ்சள்தூள் போடுவேன். ஏன்னாக்கா மஞ்சள்தூள் வந்து ரொம்ப நல்லது. ஏதாவது சளியோ எது இருந்தாலும் மஞ்சள்தூள் ரொம்ப நல்லது இல்லை. அதனால தான் நான் மஞ்சள்தூள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சேர்த்துக்குது. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும். ஏன்னா கத்திரிக்காய் வர போடணும், பூச்சி ஏதாவது இருக்கும். அதனால் நல்லா இதுவானதுக்கப்புறம் கொஞ்சமாக முருங்கைக்காய் போட்டிருக்கேன். முருங்கைக்காய் போட்ட உடனே நம்மக்கிட்ட சாம்பார் தூள் இருந்தால் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் சாம்பார் தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள். ஏன்னா சாம்பார் எப்பவுமே சப்புன்னு தானே இருக்கணும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள். நீங்கள் கொஞ்சம் சாம்பார் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இது என்ன என்கிட்ட இருக்கிறது, அதனால தான் நான் குழம்பு மிளகாத்தூள் இருந்ததுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வறுபட்டுட்டு இருக்கும் போது கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் போட்டு தரேன் 2 நிமிஷம். இது நல்லா வெந்துட்டு இருக்கும் போது கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல குடிந்தேன். ஒரே நிமிஷம் இருங்க. தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இது வெந்துட்டு இருக்கும் போதே அப்படியே தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இதோட கண்டினியூஷன் வந்து நான் அடுத்த ப்ளாகில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ஃபோன் வந்து என் ஃபோனில் தான் வச்சுட்ருக்கேன். அதனால் ஃபோன் இந்த கையில் பிடிச்சிட்டு இந்த பக்கம் வதக்கிட்டு இருக்கேன். அதனால தான் நான் கண்டினியூஷன் அடுத்த ப்ளாகில் வரும்.